ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டா ஈவி வாங்கியிருந்தோம். அடிக்கடி டிராவல் பண்றதுனால சேஃப்டி பர்பஸ்க்காக டேஷ் கேம் இருந்தா நல்லா இருக்கும்னு பார்த்தோம். அதுக்காக ரெட் டைகர் பிராண்ட்ல F7N Elite அப்படிங்கிற மாடல் டேஷ் கேமரா வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். பொதுவா டிராவல் பண்றப்ப எந்த நேரத்துல என்ன வேணாலுமே நடக்கலாங்க. இது மாதிரி கேமரா நம்ம யூஸ் பண்றப்ப ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா இதுல இருக்க வீடியோ ஃபுட்டேஜ் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பாக்ஸ் இப்ப நம்ம குயிக்கா ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு செக் பண்ணி பாத்துறலாங்க. இது வந்து டுவல் சேனல் மாடல். ஃப்ரண்ட்ல இருக்க ஃபுட்டேஜ்மே நமக்கு கிடைக்கும், ரியர்ல இருக்க ஃபுட்டேஜ்மே கிடைக்கும். டோட்டலா 2 கேமரா வரும். பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் நமக்கு கிடைக்கிறது நம்ம ஃப்ரண்ட்ல இன்ஸ்டால் பண்ண போற அந்த மெயின் கேமரா தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் அளவுக்கு நம்மளால வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த கேமரால ஸ்டாவிஸ் 2 சென்சார் யூஸ் பண்ணிருக்கிறதால நைட் டைம் கிளாரிட்டி அண்ட் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குங்க. அடுத்ததா இந்த பாக்ஸ்ல நமக்கு இந்த GPS மாடியூல் கிடைக்குது. நம்ம காரோட ஸ்பீட் அண்ட் லொகேஷனை ட்ராக் பண்றதுக்கு இந்த மாடியூல் தான் ஹெல்ப் பண்ணும். இதனுடைய பேக் சைடுல டபுள் சைட் டேப் கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம விண்ட்ஷீல்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சைடுல இது மாதிரி ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மென்ட்காக கொடுத்திருக்காங்க. ஆங்கிள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்ததா அந்த மெயின் பாக்ஸ்க்குள்ள இன்னொரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு நம்ம இப்ப செக் பண்ணி பாத்துறலாங்க. நம்ம கேமரா DC 5 வோல்ட்ல ஆபரேட் ஆகக்கூடியது. அதை பவர் பண்றதுக்காக ஒரு அடாப்டர் கொடுத்திருக்காங்க. நம்ம கார்ல இருக்க 12 வோல்ட் சாக்கெட்ல இந்த அடாப்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய பேக் சைட்லயே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு USB ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. இதன் மூலமா நம்ம மொபைல் கூட சார்ஜ் போட்டுக்க முடியும். USB-C டைப் தான் அவுட்புட்டா இதுல வருது. நம்ம கார்ல டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்றப்ப அதனுடைய கேபிள் எல்லாம் ரூட் பண்றதுக்காக இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டூல் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இந்த பேக்ல நமக்கு ரியர்ல மவுண்ட் பண்றதுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த கேமராவோடய பாத்தீங்கன்னா நமக்கு 6 மீட்டர் அளவுக்கு கேபிள் லென்த் கிடைக்கும். பேக் சைடுல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த கேபிள் நம்ம ரூட் பண்ணிக்க முடியும். டபுள் சைட் டேப் கொடுத்திருக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா கிளாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த ரியர் கேமரா நம்ம ஃபிக்ஸ் பண்றதுக்காக. அடுத்ததா நமக்கு இந்த பேக்கேஜ்ல இருக்கிறது ரியர் ஃபேசிங் கேமரா தான். இதன் மூலமா நமக்கு 1080p ரெக்கார்டிங் அவுட்புட் கிடைக்கும். இந்த ரியர் கேமரா அவுட்டோர் கம்பேட்டிபிள் தான். நீங்க வெளியவே ஃபிக்ஸ் பண்ணாலும் தண்ணி பட்டாலுமே எதுவுமே ஆகாது. இதனுடைய கேபிள் லென்த் பாத்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய செடான்ல கூட ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா ஃபிக்ஸ் பண்றதுக்காக டபுள் சைட் டேப் எக்ஸ்ட்ராவா நமக்கு இந்த கிட்லயே இன்னொன்னு வந்துருது. கேமராவுடைய கேபிள்ஸ் எல்லாம் அழகா ரூட் பண்ணி கொண்டு வரக்காக இது மாதிரி கேபிள் ஹோல்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. 5 நம்பர் கொடுத்திருக்காங்க. இதனுடைய பேக் சைடுல இருக்க டேப்பை ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணி அதுல கேபிள் மாட்டிக்கலாம். ரெட் டைகர் பிராண்ட் டேஷ் கேம்ஸ்ல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா அதனுடைய கிட்லயே உங்களுக்கு இது மாதிரி SD கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுல யூஸ் பண்ணிருக்கிறது 128GB மெமரி கார்டு. நீங்க எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கேமராவுடைய பேக் சைடுல 3.18 இன்ச் டச் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அது மூலமா இந்த கேமரால ரெக்கார்ட் ஆகிற வீடியோஸ் எல்லாம் நம்மளால பாத்துக்க முடியும். அது போக இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த கேமரால வாய்ஸ் கமாண்ட் இருக்கு. ஒரு சூழ்நிலையில நீங்க பிக்சர் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேக் பிக்சர் அப்படின்னு சொன்னாலே இந்த கேமரா உங்களுக்கு பிக்சர் எடுத்து கொடுத்துரும். டேஷ் கேமை உங்க வண்டியில ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி டேபிள்ல இது மாதிரி ஒன்ஸ் நீங்க செக் பண்ணிக்கங்க. நம்ம மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த கேமராவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணோம். பூட் பண்ணதுமே ஒரு வெல்கம் நோட்டோட உங்களுக்கு இந்த கேமரா வந்து ஆன் ஆச்சுங்க. கேமரா ஆன் ஆனதுமே ஸ்கிரீனோட ரைட் சைடுல 2 லைட் வந்து உங்களுக்கு எரியும். ஒன்னு வந்து ப்ளூ, ஒன்னு வந்து ரெட். ரெட் கலர் உங்களுக்கு பிளிங்க் ஆச்சுன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே நம்மள லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுச்சு. அடுத்ததா நம்ம இந்தியா டைம் ஜோன் செலக்ட் பண்ணி கேமராவை ஆபரேட் பண்ணி பார்த்தோம். பக்காவா ஒர்க் ஆச்சுங்க. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதர் நீங்க வந்து டச் ஸ்கிரீன் மூலமாவே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லனா சைடுல உங்களுக்கு மேனுவலான பட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அது மூலமாவே உங்களால சூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஃப்ரண்ட் கேமரா செக் பண்ணது போக ரியர் கேமராமே செக் பண்றதுக்காக அதனோட 2.5mm ஜாக் டாப்ல உங்களுக்கு ஒரு போர்ட் கொடுத்திருப்பாங்க. அதுல இன்சர்ட் பண்ணி பார்த்தோம். இன்சர்ட் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே உங்களுக்கு ரியர் கேமராவுமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சது. நம்ம செக் பண்ணல அதனோட கிளாரிட்டியுமே ரொம்ப பக்காவா இருந்துச்சுங்க. இந்த கிட்ல வர ரியர் கேமரா IP ரேட்டிங் உள்ள கேமரா தான். வெதர் ப்ரூஃப் தான். நீங்க அவுட் சைடே ஃபிக்ஸ் பண்ணலாம். வண்டிக்கு உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்ம வண்டியில நம்ம இன்சைட் தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னு இப்ப பார்க்கலாம். இந்த 12 வோல்ட் DC அடாப்டரை நம்ம வண்டியில உள்ள 12 வோல்ட் சாக்கெட்ல நம்ம இது மாதிரி இன்சர்ட் பண்ணிடலாங்க. இன்சர்ட் பண்ணி வண்டி ஆன் பண்ணதுமே இதுல இருந்து நமக்கு 5 வோல்ட் அவுட்புட் வரும். அதைத்தான் நம்ம கேமராக்கு இன்புட்டா கொடுக்க போறோம். 12 வோல்ட் அடாப்டர்ல இருந்து வர அந்த அவுட்புட் கேபிளை நம்ம A பில்லர் மூலமா மேல கொண்டு வந்து அந்த ஹெட்லைனர் உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணி நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ற இடத்துல வந்து கொண்டு வந்து விட போறோங்க. அதுக்காக உங்களுக்கு A பில்லர்ல இது மாதிரி பீடிங் கொடுத்திருப்பாங்க. அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணதுமே நம்ம கேபிள் ரூட் பண்றதுக்கான ஸ்லாட் கிடைச்சிடும். டேஷ் கேம் உங்க கார்ல ஃபிக்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். அதுக்காக ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வேணும்னு அவசியம் கிடையாது. 90% கார்ல பாத்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். அந்த பில்லர்ல இருக்க ரப்பர் பீடிங்கை ரிமூவ் பண்ணீங்கன்னா நம்ம கேபிள் ரூட் பண்றதுக்காக கொஞ்சம் இடம் கிடைக்கும். அது மூலமா நம்ம கேபிள் ரூட் பண்ணிக்கலாம். இந்த டேஷ் கேமராக்கான கேபிள்னு கிடையாது. நீங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் ஃபிக்ஸ் பண்ற மாதிரியாக இருக்கட்டும், அதுக்குமே சேம் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம கேபிள் அதுல ரூட் பண்ணிட்டு ரப்பர் பீடிங்கை முதல்ல இருந்த மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ நமக்கு A பில்லர் வரைக்கும் கேபிளை ரூட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். அடுத்ததா அந்த கேபிளை ஹெட்லைனருக்குள்ள கொண்டு போகணும். கிட்லயே இந்த கேபிளை ரூட் பண்றதுக்காக ஒரு பிளாஸ்டிக் டூல் கொடுத்திருப்பாங்க. ஹெட்லைனரை அதை மூலமா அட்ஜஸ்ட் பண்ணி நாம அந்த கேபிளை வந்து ஹெட்லைனருக்குள்ள புஷ் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம வண்டியோட டேஷ்போர்ட்ல 12 வோல்ட் அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து வர அவுட்புட் கேபிளை நம்ம கேமரா
ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கேமராவை எங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தாங்க செக் பண்ணணும். அதுக்காக கேமராவை நீங்க வண்டியோட விண்ட்ஸ்கிரீன்ல வச்சு பொசிஷன் பண்ணிக்கங்க. ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்தை நீங்க கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் அந்த இடத்த நல்லாவே இது மாதிரி துணி வச்சு தொடச்சிக்கங்க. இந்த கிட்லயே நமக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் கொடுத்திருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் நீங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்க அந்த விண்ட்ஷீல்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருங்க. ஃபிக்ஸ் பண்ண அப்புறம் கேமரால இருக்க டபுள் சைட் டேப்பை ரிமூவ் பண்ணி ஆல்ரெடி நாம ஒட்டி இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்டிக்கர் மேல இந்த கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிரலாம். இப்போ நம்ம வண்டியில ஃப்ரண்ட் கேமரா சக்சஸ்ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்ததா நம்ம ரியர் கேமராவை ஈதர் வண்டி உள்ளேயோ அல்ல வெளியவோ எங்க வேணாலுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலை பொறுத்தவரை நாம உள்ளதான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் கேமராக்கு எப்படி கேபிள் ரூட் பண்ணமோ அதே மாதிரி ரியர் கேமராக்கும் கேபிள் ரூட் பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஃப்ரண்ட் கேமராவோட டே டைம் ஃபுட்டேஜ் தான் இது. ரொம்பவே கிளாரிட்டியா இருக்கு. வண்டியோட நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கேமரால ஸ்டாவிஸ் 2 சென்சார் இருக்கிறதுனால நைட் டைமே உங்களுக்கு வெளிச்சம் பட்டு கிளார் இல்லாம வண்டியில இருக்க எழுத்தெல்லாம் ரொம்பவே தெளிவாவே தெரியுது. இது மாதிரி டிராபிக்கான ரோட்ல எந்த டைம்ல என்ன வேணாலுமே நடக்கலாம். இது மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம கிட்ட இருக்கிறப்ப நம்ம ரொம்பவே தைரியமா டிராவல் பண்ணி போக முடியுங்க. இந்த கிட்ல வந்த ரியர் கேமராவுமே ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். டே டைம்ல எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. பேக் சைடுல வர வண்டிகள்ல உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பிளேட்ஸ் எல்லாம் ரொம்பவே தெளிவா தெரியுதுங்க. நம்ம போயிட்டு இருக்கப்ப ரியர் சைடு ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது போக நைட் டைம் ஒரு டிராபிக்கான ஏரியால நம்ம இந்த கேமரா செக் பண்ணி பார்த்தோம். அப்ப கூட வண்டியோட நம்பர்ஸ் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சிட்டிலயோ இல்ல ஹைவேஸ்லயோ அதிகமா டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா டேஷ் கேம் வந்து ஒரு மேண்டேட்டரியான ஆட் ஆன் தாங்க உங்க காருக்கு. கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. 5.8 GHz வைஃபை இந்த கேமரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க மொபைல்ல ரெட் டைகர் ஆப் மூலமா இந்த கேமரால உள்ள ஃபுட்டேஜ் எல்லாமே வைஃபை கனெக்ட் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கேமராவோட யூசர் இன்டர்ஃபேஸ் சிம்பிளாவும் ரொம்பவே ஈஸியாவே ஆக்சஸ் பண்ற மாதிரியும் இருக்குங்க. நீங்க வீடியோட ரெசல்யூஷன் ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது போக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த UI மூலமாவே உங்களால பண்ணிக்க முடியுங்க. இந்த கேமரா நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். கிளிக் பண்ணி பை பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.